மனித உயிர்கள் வந்து தாவர உண்ணிகள் தான். அது வந்து ஏன்னா நம்ம வந்து தாவரங்களை தான் உண்ண வேண்டும். அது வந்து ஏன்னா நம்ம தாடைகள் வந்து பக்கவாட்டில் அசைது அரைத்து தான் உண்ண வேண்டும். நம்மலாம் மாமிச உண்ணிகள் கிடையாது. மாமிச உண்ணிகளான சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் பார்த்தா கடித்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அப்படியே விழுங்கிரும், அரைக்காது. சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் அரைக்காது. அதோட தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து உணவை அரைக்கின்ற திறன் அதற்கு கிடையாது. இந்த ஆடு, மாடு, குதிரை, மனுஷங்க இவங்களோட தாடைகள் பக்கவாட்டில் அசைந்து உணவை அரைத்து விழுங்கக்கூடிய திறன் உடையவை. அதனால் நாம் வந்து தாவர உண்ணிகள் தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னாக்கா, பச்சையாக எதை நம்மளால் சாப்பிட முடியுதோ அதுதான் நமது உணவு. பச்சையாக நம்மளால் எதை சாப்பிட முடியுதோ, சமைத்து சாப்பிட்றதுங்கிறது வந்து மனுஷங்கக்கிட்ட தான் உண்டுவே தவிர, சமைச்சு சாப்பிட்றது கண்டிப்பாக செயற்கையானது. அது யாரை வேணாலும் ஒத்துப்பாங்க. வேறு எந்த உயிரினமுமே வந்து சமைச்சு சாப்பிட்றதில்ல. வேறு ஆடோ மாடோ சமைச்செல்லாம் சாப்பிட்றதில்ல. நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு சிறப்பு இருக்குது, கைகள்லாம் பயன்படுத்துகிறோம், அறிவை பயன்படுத்தி ஏதோ சமைச்சு சாப்பிட்றோம். அது வந்து இயற்கையானது கிடையாது. நம்ம எப்போ குரங்காக இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து மனுஷங்களாக மாறுவதற்கு முன்பு, மனம் எனும் நோய் ஏற்படுவதற்கு முன்பு, மனுஷங்களாக நம்ம மாறுவதற்கு முன்பு குரங்குகளாக, விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தபோது நமக்கு சமைக்கின்ற திறன்லாம் நமக்கு கிடையாது. அதனால் பச்சையாக நீ எதை சாப்பிட முடியுதோ அதுதான் உணவு. பச்சையாக நீ எதை சாப்பிட முடிகிறதோ அதுதான் உணவு. உன்னால் மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியுமா? ஒரு மீனை பச்சையாக சாப்பிட முடியுமா? முடியுமானா முடியும்னு நினச்சிட்டு என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு நீ எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் அது எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் இயல்பாக முடியுமா? ஆசையாக முடியுமா? ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடும்போது ஆசையாக சாப்பிட்ற, ரசித்து ருசித்து கடித்து சாப்பிட்ற. அது மாதிரி நீ ஒரு கோழிக்கறியை வந்து சாப்பிட முடியுமா? கோழியை வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற கோழியை அப்படியே கழுத்தை கடித்து ரத்தத்தை உறிஞ்சி குடித்து அப்படியே முடியெல்லாம் பிச்சு போட்டு அப்படி வாயை வச்சே அந்த மாதிரி ஒரு நாள் கடித்து கோழியை கடித்து சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. இல்லை அதை சுத்தம் பண்ணி துண்டாக நறுக்கி அந்த சதையை ஒரு நாள் சாப்பிட முடியுமா? கசாப்பு கடைகிட்ட 2 கிலோ கோழிக்கறி கொடுங்க அப்படிங்கிற, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா கழுவி 2-3 வாட்டி நல்லா கழுவி அதை அப்படியே பச்சையாக ஒரு நாள் சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா அரையாது. நீ பச்சையாக வந்து மாமிசத்தை சாப்பிட்டா உன்னால் அரைக்க முடியாது. அரைச்சி சாப்பிட்டா தான் நீ சாப்பிட முடியும். நீ ஒரு தாவர உண்ணி. உன்னால் அரைச்சாதான் அதை சாப்பிட முடியும். அரைக்காமல் உன்னால் ஒரு மாமிசத்தெல்லாம் சாப்பிட முடியாது. அரைக்கிறதுக்கு தகுந்தா போல் மாற்றணுங்கிறக்காக தான் அதை நல்லா வேக வைக்கிறோம். வேக வச்சு அதோட சுவையை மாற்றுறோம். அந்த சுவை வேறு மோசமான சுவை. அதனால் அதை சுவையை மாற்றுறோம். மாமிசத்தை வேறு மாதிரியான ஒரு சுவையாக மாற்றி மசாலாலாம் போட்டு அது மாமிசம்னு தெரியாமலே நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம ஏமாத்துறதுக்காக ஒரு வேலை செய்கிறோம். அதுதான் சமையல். நம்ம ஏமாத்துறதுக்காக சமையலுங்கிற ஒரு வேலையை செஞ்சு மசாலாலாம் சேர்த்து அதுக்கு வேறு ஒரு பேர் வச்சு வேறு ஒரு மணத்தையும் சுவையும் அந்த மாமிசத்திற்கு சேர்த்து அதை சாப்பிட்றோம் நம்ம. அதனால் நாம் வந்து தாவர உண்ணிகள் தான். பச்சையாக உன்னால் மாமிசத்தை சாப்பிட முடியாது. பச்சையாக வந்து உன்னால் எதை சாப்பிட முடியும்? காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, கிழங்குகளை, பயிர்களை, பருப்பு வகைகளை, கடலைகளை, அதைத்தான் சாப்பிட முடியும். அப்போ அதுதான் நமது உணவு. பச்சையாக நம்மளால் மீனெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட முடியும்னு நினச்சிட்டு சாப்பிட்றதுலாம் அதெல்லாம் வேறு விஷயம். அது வந்து எல்லாராலையும் பின்பற்ற முடியுமா? எல்லாருக்கும் அது எளிதாக மாறுமா? சும்மா என்னால் முடியும்னு சொல்லிவிட்டு நீ பச்சையாக மாமிசத்தை சாப்பிட்டா அதெல்லாம் மனித உயிர்களின் இயல்பாக மாறிவிடாது. அதனால் வந்து இப்போ வந்து கொலை கூட தான் 1-2 பேர் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, அதெல்லாம் மனித இயல்பாக மாறிவிடுமா? மாறிவிடாது. அதனால் எல்லாருக்கும் எது எளிதோ அதுதான் வந்து மனித இயல்பாக இருக்கும். அதனால் பச்சையாக நம்மளால் எதை சாப்பிட முடியுமோ அதுதான் நமது உணவு. அப்படின்னா நம்மளால் பழங்களையும், காய்கறிகளையும், கீரைகளையும், கிழங்குகளையும், பயிர்களையும், பருப்புகளையும், கடலைகளையும் தான் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியும். தேன் சாப்பிட முடியும், தயிர் சாப்பிட முடியும், பால் சாப்பிட முடியும். அப்படின்னா அதுதான் நமது உணவு. அப்படி இருக்கும்போது அப்போது இந்த தாவர உண்ணிகள் வந்து ஏன் தாவரங்கள் இருக்குல்ல, பழங்கள், இதெல்லாம் மக்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதிகமாக? வெறும் இந்த சமைச்ச உணவுகளை தானே சாப்பிட்றாங்க, உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா அது அப்புறம் பார்ப்போம்.